கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பல வேளைகளிலே கடவுளுடைய ஊழியத்தின் எதிரிகள் என்று நாம் நினைப்பது சபைக்கு வெளியே இருக்கும் மனிதர்களே தான். ஆனால் சபைக்கு உள்ளாக இருந்து கொண்டே ஊழியங்களை கடுமையாக எதிர்ப்பவர்களும் கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களும் உண்டு. அவர்களை குறித்து தான் நாம் இந்த வேத வசனத்திலே பார்க்க இருக்கிறோம். கர்த்தரின் ஊழியர்களை கொலை செய்யும் கடவுளின் பிள்ளைகள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிச்சையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தைப் போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. இங்கே தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, அவர்கள் தேவனுடைய ஊழியர்களை கொலை செய்பவர்கள். எப்படி கொலை செய்தார்கள்? சிங்கத்தைப் போல அவர்களது பட்டயம் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவன் அவர்களுக்கு அனுப்பின தீர்க்கதரிசிகளை, எசேக்கியேலாக இருந்தாலும் சரி, ஏசாயா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளை அவர்கள் துன்பப்படுத்தினார்கள் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். எப்போ அவங்க துன்பப்படுத்தினாங்க? நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி தேவனுடைய ஊழியர்களை கொலை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ கொலை செய்தல் என்று சொல்லும்போது இது ஒரு உருவகம். இட்ஸ் அ மெட்டஃபர். அதாவது நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ளாத போது, அவர்களை நிராகரிக்கும் போது அது அவர்களை கொலை செய்வதற்கு சமம் என்று வேதம் கூறுகிறது. நாம் கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பவர்களுக்கு கீழ்ப்படியாத போது அவர்களை கொலை செய்கின்றோம். தேவனுடைய வசனத்தை கடவுளுடைய ஊழியக்காரர்கள் நமக்கு பிரசங்கம் பண்றாங்க. இதுதான் தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு செய்தார்கள். இந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் தள்ளிவிடும் போது அது அவர்களை கொலை செய்வதற்கு சமம் என்று வேதம் கூறுகிறது. இன்னைக்கு அநேக வேளைகளில் பல தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய வசனத்தை நமக்கு பிரசங்கிக்கிறார்கள், போதிக்கிறார்கள். ஆனால் அவங்க போதிக்கிற அந்த வேத வசனத்தை நம்ம கேட்டு கடவுளுக்கு செவி கொடுத்து கடவுளுக்கு கீழ்ப்படிய மனமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, நம் கடவுளின் ஊழியர்கள் நம்மை திருத்துவதற்கு செவி கொடாமல் இருக்கையில் அவர்களை கொலை செய்கின்றோம். ஆண்டவர் எங்க தான் சொல்றாரு, நான் உங்களை சிட்சித்தேன், என்னுடைய சிட்சைக்கு நீங்க செவி சாய்க்கவில்லை, மாறாக தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டீர்கள் என்று. பட் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைய தவறான காரியங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே வளர வேண்டிய விதத்துல கடவுளுக்குள்ளாக இன்னும் வளரவில்லை. நம்முடைய வாழ்க்கையில பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கு, தீய காரியங்கள் இருக்கு, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கு. அதை ஒருவர் அடையாளம் கண்டுபிடித்து, குறிப்பாக தேவனுடைய ஊழியர்கள் அதனை அடையாளம் கண்டுபிடித்து அதனை நமக்கு எடுத்து உரைக்கும் போது நாம் கடவுள் அவருடைய வார்த்தையிலிருந்து நம்மோடு இடைப்படுகிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். இஸ்ரவேல் மக்களுடைய பிரச்சனை என்னது? அவர்கள் கடவுள் அவர்களை திருத்த முயற்சிக்கிறாரு, அவங்க திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் தீர்க்கதரிசிகளை அவங்களுக்கு அனுப்புறாரு, அந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்று போட்டார்கள். ஒருவேளை நம்ம இஸ்ரவேல் மக்களைப் போல ஒரு கத்தி எடுத்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்யாமல் இருக்கலாம், இல்லை என்றால் கல்லெறிந்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நாமும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போதும், தேவ ஊழியர்கள் நம்மை திருத்தும் போது அவர்களுக்கு செவி கொடுத்து நம்மை திருத்தி கொள்ளாத போதும் அவர்களை கொலை செய்கிறவர்களாக இருக்கிறோம், இல்லை என்றால் அவர்களை நிராகரித்து வெறுத்து ஒதுக்குகிறவர்களாக இருக்கிறோம். எனவே எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஒரு தேவ ஊழியன் நம்மோடு இடைப்படும் போது அவருக்கு நம்ம செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ தேவனுடைய மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமென்.